செய்யக்கூடிய ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இந்த விளம்பரம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சயாட்டிக்கா பிரச்சனையை சரி பண்ண முடியுமான்னு ஃபோன் பண்ணுறீங்க. சயாட்டிக்கா அப்படிங்கிறதும் வந்து முதுகு தண்டுவோட பிரச்சனைகளில் ஒன்று தான். நம்ம வாழ்நாளில் இந்த கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலியை கிராஸ் பண்ணி வராதவங்க இருந்திருக்கவே முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஏஜ் ஒரு காரணம், அதிகமான ஜாயிண்ட் தேய்மானம் ஆகிறது ஒரு காரணம், அதிக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது ஒரு காரணம், நிறைய ட்ராவல் பண்ணுறது ஒரு காரணம். இந்த மாதிரி அதிக ட்ராவல் பண்ணுறது, ஏஜ்னால, ஒபிசிட்டினால வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து தண்டுவோட எலும்புகள் கொஞ்சம் தேய்மானம் ஆகத்தான் ஆரம்பிக்கும். 35 வயசுக்கு மேலே நார்மல் எம்ஆர்ஐ இருக்கிறது யாருக்குமே சாத்தியமே கிடையாது. இந்த மாதிரி தேய்மானம் ஆக ஆரம்பிக்கும் போது தண்டுவோட எலும்புகள் ஒன்னோட ஒன்று அழுத்த ஆரம்பிக்கும் போது டிஸ்க் வந்து தேய்மானம் ஆகும். டிஸ்க் தேய்மானம் ஆகும்போது அந்த நர்வ் எண்டிங்ஸ் எல்லாம் வந்து தேய ஆரம்பிக்கும். இதனால நமக்கு வந்து முதுகு தண்டோட பிரச்சனைகள் அதிகம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சயாட்டிக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம இடுப்பினுடைய கடைசி தண்டுவோட எலும்புகள் ஒன்னோட ஒன்று அழுத்திக்கிறதுனால அந்த தண்டுவடத்திலிருந்து கால்களுக்கு வர நரம்புகளை அழுத்திக்கும். சயாட்டிக்கா அப்படிங்கிற ஒரு நர்வ் அழுத்திச்சுன்னா அதுக்கு பேர் சயாட்டிக்கான்னு நம்ம சொல்கிறோம். அந்த நரம்பு அழுத்திக்கிச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சைடில் நமக்கு வலி வரும். அந்த வலி எப்படி இருக்குன்னா நம்ம இடுப்புலேருந்து குதிங்கால் வரைக்கும் ட்ராவல் ஆகும். சிலவங்களுக்கு வந்து ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும், சிலவங்களுக்கு கால் குடைச்சல் இருக்கும், சிலவங்களுக்கு எரிச்சல் இருக்கும், சிலவங்களுக்கு விட்டு விட்டு வலி வரும், சிலவங்களுக்கு சஸ்டைனபிளாகவே அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, அவங்க ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரியான இந்த வலிகள் வரும். இந்த சயாட்டிக்கா ஏன் வருது அப்படின்னா, அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க, இம்ப்ராப்பர் பொசிஷனில் வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க, அதிகமான பொசிஷன்லேயே எந்நேரமும் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணுறவங்க, அதிக ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான கண்டிஷன் வரக்கான சான்சஸ் இருக்குது. மாதிரி சயாட்டிக்கா பிரச்சனையினால வலி வந்து 3 நாளில் ரெக்கவரி ஆகவும் இருக்காங்க. நம்ம ரொபோட்டிக் டீகம்ப்ரெஷன் மிஷின் யூஸ் பண்ணி 3 நாளில் சயாட்டிக்காலேருந்து ரிலீவ் ஆகி இப்போ ஆக்டிவாக நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம பார்க்கலாம். என்னோட பேர் சத்யநாராயணன். நான் திருப்பூரில் ஊத்துக்குளி ரோட்டில் இருக்கிறேங்க. எனக்கு வந்து பேக் பெயின் இருந்தது, சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருந்தது. நான் ஸ்ரீசாய் ஃபிசியோதெரப்பியில் டாக்டர் விபுலானந்தி கன்சல்ட் பண்ணியிருந்தேங்க. அவங்களோட ரொபோட்டிக் டீகம்ப்ரெஷன் சப்போர்ட்னால நான் ஒரு 5 days ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமா அது ரிலீவ் ஆகிடுச்சு. இப்போது அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 15 days ஆகிருக்கு. எனக்கு அந்த பெயின் எதுவுமே திரும்ப வரல. அவங்க சொல்லி கொடுத்த ஃபாலோ அப் எக்ஸசைஸும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி ரிலீவ்ட். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஸ்ரீசாய் ஃபிசியோதெரப்பிக்கு போய் உங்களோட பெயினை வந்து ரிலீவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி சயாட்டிக்கா பிரச்சனை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம ஸ்ரீசாய் ஃபிசியோதெரப்பி கிளினிக்கு வாங்க. நம்ம ரொபோட்டிக் டீகம்ப்ரெஷன் மிஷின் மூலமாக சயாட்டிக்கா பிரச்சனையிலேருந்து பெர்மனண்ட்டாக ரிலீவ் ஆகிக்கலாம். இதுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியதில்லை. சர்ஜரி பண்ணாமல் வலி இல்லாமல் ஈஸியாக ரெக்கவரி ஆகிறதுக்கான மெத்தட் இருக்குது. எல்லாரும் இதை பயன்படணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.